சதா காலம் உயிரோடு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களை பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, சதா காலம் உயிரோடு இருக்கிறவரே, நாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் பாடுகிற பாடல்கள், சங்கீத பகுதி, சாட்சி பகுதி, செய்தி பகுதி, காணிக்கை பகுதி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளுக்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்ப நான் செல்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்தும். ஆண்டவரே, தொடர்பில் வருகிற பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள் என எல்லாரும் இந்த லைவ் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசமாக வந்து வாழ்த்துதலை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளின் கூட்டத்தில் ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதல் பாடலாக ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது,
பாடலை பாடுவோம். இப்போ தேசத்துல நடக்கிறதான இந்த கொரோனா வைரஸ்னால நீங்க சோர்ந்து போயிருந்தாலும் சீக்கிரத்துல கர்த்தர் இந்த கொரோனா வியாதியிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தர போறார். ஆகவே விசுவாசத்தோடு அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்ற பாடலை பாடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாமத்தில் ஆசீர்வாத வேண்டும். இந்த பூமியில நடக்கிறதால இந்த கொள்ளை நோயை பார்த்தோ அல்லது பலவித உபதிரவத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் நம்மை உருவாக்கின கர்த்தரை நோக்கி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் என்னுடைய கண்களை மாத்திரம் மூடி, ஆண்டவரே நான் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தர்கள் ஆண்டவரே, பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளை யோசித்து பாருங்க, எத்தனையோ பேர் காலையிலே எழுந்து மத்தியானம் இரவு நேரத்துக்குள்ளாக அந்த ஒரு நாளுக்குள்ளாக மரிச்சு போகிறார்கள். பலவித வியாதிகள் வறுமைகள் தேசத்துல இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் தம்முடைய கிருபையினால நம்முடைய தேவன் ரட்சித்தார் அல்லவா. கர்த்தர் நமக்கு நன்மையை செய்திருக்கிறார். ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு தீங்கு செய்கிற தகப்பன் அல்ல. இப்பொழுது நீங்கள் என்ன சிறையிருப்பில் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாம் இருக்கிற இடங்கள் ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா, நீ வல்லவர் இயேசுவே. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவது கர்த்தாவே. உன்னதமான தாவீதின் குமாரனே உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆராதிக்கும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தீரப்பா. உம்மை துதித்து பாடும்படிக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமான நாமத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை இல்லாம எங்களால வாழ முடியாது ஆண்டவரே. உங்களோட பிரசனை இல்லாம எங்களால ஜீவிக்க முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல கர்த்தாவே. நீ இல்லாத நாளெல்லாம் எங்களுக்கு ஒரு நாளே இல்ல ஆண்டவரே. இயேசுவே மட்டும் எங்களை நடத்தின எல்லா கிருபைக்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. இயேசுவே உடைக்கப்பட்ட நேரத்துல இயேசுவே எங்களை உருவாக்கினீரப்பா. சோர்ந்து போன நேரத்துல ஊழியத்துல எங்களை கர்த்தர் தாங்கினீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. எல்லாரும் வாய்களை திறந்து கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. ஆமென். உழைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நம்முடைய சிறையிருப்பு என்னன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றிக்க தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு என்ன தேவையோடு கடந்த 7 மாதம் கர்த்தர் உங்களுக்கு உண்டான சிறையிருப்பை மாற்றினார். இந்த மாதத்துல இன்னும் மீதி என்ன சிறையிருப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கடன் என்கிற சிறையிருப்புல மீள முடியாம இருக்கீங்களா? வியாதி பலவீனம் மரண பயம் என்கிற சிறையிருப்புல இன்னும் நீங்க மாறாம இருக்கீங்களா? ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் என் ஜெபம் ஏன் இன்னும் கேட்கப்படல, என் ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரவில்லை என்று பல கேள்விக்குறிகளோடு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எஸ்தர் தன்னுடைய தேசத்தின் சிறையிருப்பை மாற்றினது போல உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். அன்றைக்கு தானியேலுக்கு உண்டான சிறையிருப்புல கர்த்தர் மாற்றத்தை கொடுத்தது போல உங்களுடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் செய்ய போகிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய கண்ணீரை யாரும் காணவில்லையே, என்னுடைய வருத்தத்தை யாரிடத்துல நான் போய் சொல்லுவேன்? எனக்கு மிகுந்த மன
ஆண்டவருடைய வார்த்தை எங்களை பார்த்து யோபுவின் சிறையிருப்பை மாற்றின கர்த்தர் நிச்சயமாக உங்களோட சிறையிருப்பை நான் மாற்றுவேன். நீ சோர்ந்து போய் சூறை செடியில எலியாவை போல ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, தேசத்தில் இருக்கிற காரியத்தை பார்த்து பயமா இருக்கிறதே, என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்னவாய் முடியும் என்று ஒருவேளை கலங்கி இந்த நாளிலே நீங்க சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? உங்களுடைய சரீர பலவீனத்தை நினைத்து, உங்களுடைய சரீர சோர்வை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து, குடும்பத்தை நினைத்து பல தேவையோடு காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாலும் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பேன். உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயம் மாறும். அன்றைக்கு பிள்ளையில்லாதிருந்ததான ஆபிரகாமுக்கு அநேக நாட்களுக்கு பின்பாக சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினது போல தரிசனங்கள் இன்னும் நிறைவேறவில்லையே, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் நம்பினேனே, இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ பரிசுத்த ஆவியானவரோட வார்த்தை, தாமதித்தாலும் தரிசனங்கள் நிச்சயமாய் நடக்கும். நீங்க சோர்ந்து போய் அநேக நாட்களாக ஜெபித்து ஜெபித்து என்னுடைய பிள்ளையின் திருமண காரியம் எப்பொழுது நடக்கும், என்னுடைய பண தேவை எப்பொழுது மாறும், என்னுடைய சரீரத்தில் வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது, என்றைக்கு அந்த சிறையிருப்பு மாறும் என்று சோர்ந்து போய் இன்றைக்கு கலங்கி ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. அன்றைக்கு யோபின் சிறையிருப்பை மாற்றி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நான் கொடுத்தது போல நான் கொடுப்பேன். நீ வெட்கப்படுவதில்லை. உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்களா? பாசான் தேசத்தில் எதிரிகள் உங்களை சுற்றிலும் நிற்கிறதா? பலவித வேதனையோடு சோதனையினால் சூழ்ச்சியினால் சிக்கப்பட்டு சத்துருவின் வாய்க்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு பல நிந்தனையோடு இந்த பூமியில வாழ்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. சனகரின் செத்த முகமாய் போனது போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துரு, வியாதி என்கிற சத்துரு, கடன் பிரச்சனை என்கிற சத்துருவை கர்த்தர் மாற்றி உன்னை நிலைத்திருக்க செய்ய கர்த்தராய் இருக்கிறார். அவர் உன்னை அழகு பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கண்ணீர் விட்டு கொண்டே இருக்க வேண்டும். நீ சோர்வோடு இருக்க வேண்டும். நீ ஒரு சொந்த வீடு இல்லாம இருக்கணும். நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தரை விரும்புகிறவர் அல்ல. தேவனும் சிறையிருப்பை மாற்றுவார். உன்னோட துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்திலேயாவது என்னோட சிறையிருப்பு மாறணும் ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே 2020 வருடத்துல ஜெபித்ததான ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாம இருக்குது அப்பா. 7-8 மாதம் தொடங்கி இருக்குதப்பா. இந்த மாதத்திலேயாவது என்னோட சிறையிருப்பு மாறுமா என்று ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவார். நிச்சயம் உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம் தய என்னை கைவிடல. வேலும் கையாய் நான் கடந்து வந்தேன்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உன்னை உயர்த்துவார். நீ எடுக்கிற காரியங்களில இந்த மாசத்துல ஆசீர்வாதமாய் முடியும். நீ எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீ அடிக்கடி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாச வார்த்தைகளை இந்த மாதத்திலே நீங்கள் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களால முடியாத காரியத்தை, டாக்டரால முடியாத காரியத்தை நிச்சயமாய் உங்களுடைய வார்த்தையினால கர்த்தர் முடிய பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில கர்த்தர் எங்களை திடப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீங்க யாவையும் செய்து முடிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பண தேவைகள் ஆண்டவரே, எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்தித்து எங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நேரங்கள் போனாலும் கடைசி ஜெப விண்ணப்பாக ஆண்டவரே 2 விண்ணப்பத்திற்காக மாத்திரம் நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே ஸ்தோத்திர ஜெப விண்ணப்பாக எங்களுடைய தேசத்தில் நடக்கிறதான ஆண்டவரே இந்த கொள்ளை நோய்க்காக ஆண்டவரே பாரத்தோடு செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பலவித வியாதியினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே மருத்துவமனைகளில கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தாவே தேவனே, தயவு செய்து எங்களுடைய தேசத்திற்காக மன இறங்கும் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கொரோனா தொற்றினால ஆண்டவரே ஜனங்கள் தவித்து அனாதைகளாக கைவிடப்பட்டு போகிறார்கள். கர்த்தாவே, நீ மனம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்றைக்கு எஸ்தர் தன்னுடைய தேசத்திற்காக அழுது செபித்த பொழுது என் தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எஸ்தருக்கு அற்புதத்தை செய்தது போல இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு சிலராய் சேர்ந்து உடைய சமூகத்தில் எங்களுடைய தேசத்திற்காய் நாங்கள் கதறுகிறோம். எங்களுடைய தேசத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கு எங்களிடத்துல காணப்படுகிற குறைகள் குற்றங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து சீக்கிரமா இந்த தொற்றிலிருந்து விடுதலை கர்த்தர் தருவீராக. இதனால வாழ்வாதாரம் ஆண்டவரை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்து ஆண்டவரே பணப்பற்றாக்குறை கொடுமைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால திருட்டு என்று பல விதங்களிலே கர்த்தாவே இயேசுவே இந்த கொள்ளை நோயினால ஜனங்கள் பரிதபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த தேசத்திற்காய் கர்த்தர் மன இறங்கும். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திற்காய் கர்த்தர் மன இறங்கும். தேவா, நாங்கள் கதறுகிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் கதறுகிறோம். போதும் ஆண்டவரே, உங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திர இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தை வாட்டி வதைத்தது போதும் ஆண்டவரே. ஒரு விசையாய் கர்த்தர் மன இறங்குவீராக. தனி ஜெபங்களிலும் ஆன்லைன் மூலியமாக குழுக்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உபவாசித்து அநேகர் ஜெபிக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் உடைய சமூகத்துல கேட்கட்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்ட பெருமூச்சை கர்த்தர் நீர் கேட்டது போல இன்றைக்கு எங்களுடைய ஜனங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்பீராக. ஐயா, அநேக ஊழியர்கள் உபவாசித்து கண்ணீரோடு பாரத்தோடு இரவு பகலாக ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்காய் ஜெபிக்கிறார்கள், இந்த கொள்ளை நோய்க்காய் ஜெபிக்கிறார்கள். தேசத்தின் மேல கர்த்தர் மன இறங்கும் கர்த்தாவே, மனம் இறங்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே தேவன் எங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீங்க சீக்கிரத்திலே எங்களுடைய தேசத்திலிருந்து இந்த கொள்ளை நோயை கர்த்தர் பிடிக்கி போட்ட கிருபிக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடுத்தபடியாக என்னோடு கூட சேர்ந்து செபிங்க. நம் சபைகளுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. இன்றைக்கு பாருங்க, ஜனங்கள் ஜெபிப்பதற்கு கர்த்தரை தேடுவதற்கு அநேக வாஞ்சியா இருந்தாலும் சபைக்கு வர முடியல. சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்றன. சபைக்கு வருகிற நாட்களே ஒருவேளை விசாரமா இருந்தாலும் இப்போ இந்த நேரத்துல நான் ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காய் பாரப்பட வேண்டும், நான் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று விசுவாச பிள்ளைகள் கர்த்தாவே வாஞ்சியோடு இருக்கிறார்கள். ஆனாலும் சபைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன கர்த்தாவே. ஒரு விசையா இந்த சபைகளுக்காய் கர்த்தர் மன இறங்கும். பாதாளத்தின் வாசல் இந்த சபையை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. ஒரு கொள்ளை நோய் இந்த சபைகளை மேற்கொள்ளக்கூடாது. ஒரு செய்தினை மந்திரங்கள் கர்த்தாவே சோத்திரம், ஒரு கர்த்தாவே சோத்திரம் வைரஸ் இந்த சபையை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே சபைகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஊழியர்கள் பலப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, அநேக ஊழியர்கள் சபை திறக்கப்படாத நிமித்தமாக மன உளைச்சல் இருந்து மரணத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. சீக்கிரமாய் சபைகள் திறக்கப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஆலயங்களில் ஆண்டவரை மறுபடியும் வழிபாடு கர்த்தாவே நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசுவாச பிள்ளைகளுடைய எல்லாரோட குடும்பங்களை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்படி எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய சபைகளையும் கர்த்தரை வருகிற நாட்களிலே நீங்க அற்புதங்களை செய்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல கடைசி ஜெபமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த மாதத்தில்
ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே Facebookல பார்க்குற பிள்ளைகளாக இருந்தாலும் சபை விசுவாசிகளாக இருந்தாலும் ஆண்டவரே இதுல யார் இனி பார்க்க போறார்களோ அவர்கள் எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே எந்த மரணமும் நேரிடாதபடிக்கு, எந்த ஆண்டவரே ஸ்தோத்திர பிபிஓ சுகரோ கர்த்தாவே ஹார்ட் அட்டாக்கோ எந்த ஒரு வியாதிகள் கர்த்தாவே எங்களுடைய சரீரத்துல பிள்ளைகளை தொடாதபடிக்கு உங்க ரத்த கோட்டைகளாய் கர்த்தர் மூடி மறைத்து கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எறும்பு நசுங்குவதை போல ஜனங்கள் உயிர் போய் கொண்டிருக்கின்றன கர்த்தாவே. ஆண்டவரே கடந்த நாட்கள்ல 2 நாட்களுக்குள்ளாக 4 மரணங்களை நாங்கள் சந்தித்தோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எல்லா பொருளாதார பற்றாக்குறையினால் ஆண்டவரே சரீரத்தை போய் பார்க்க முடியாத அளவுக்கு பண பிரச்சனைகள் கர்த்தாவே. இதனால் இந்த உயிர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர பலியாகின்றன. ஆண்டவரே யாருக்கும் தீங்கு வரக்கூடாது ஆண்டவரே, ஒருவருக்கும் மரணங்கள் நேரிடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திர பயமோ திகிலோ எதுவும் வராதபடிக்கு எல்லாரையும் சுற்றிலும் கர்த்தனை வேலையடைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாதி வயதிலே யாரும் மரிக்காதபடிக்கு பூரண ஆயுசு வரையில கர்த்தர் மரிக்க கிருபை தருவீராக. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இன்றைக்கு கூட கர்த்தாவே ஆண்டவரே பிரசவத்திற்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே பிரசவத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிற சபை விசுவாசிகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே 2 பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரிபூர்ண சுக பிரசவத்தை கர்த்தரை கட்டளையிடுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆண்டவரே 1/2 மணி நேரம் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டு எங்களோடு கர்த்தர் பேசினேன். எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இந்த சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஏற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. சதா காலங்களுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத பகுதிக்கு நேராக நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதத்துக்கு நேராக நம்ம எல்லாரும் வருவோம். சங்கீதம் 92க்கு நேராக நம்ம எல்லாரும் வருவோம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று அது எழுதப்பட்டிருக்கும். சங்கீதம் 92க்கு நேராக நம்ம வந்து 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். வாய்ப்பு 10வது வசனத்தை மகள் வாசிப்பால் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுவை போல் வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதியில்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கழிந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்பதே சதா காலம் இருக்கிறவர்களுக்கு மகிமை உண்டாவதாக. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாங்கள் சிலராய் குடும்பமாய் ஆராதிக்கூடிய கிருபையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதோடு கூட நீங்களும் எங்களோடு கூட தொடர்புகளை நீங்கள் எல்லாரும் இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாசிப்பு இந்த சங்கீதமானது ஓய்வு நாளின் பாட்டாகிய இந்த மாசத்துல கர்த்தரை நாம் மைப்படட்டும். என் சத்துரு என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயினால, புதிய பலத்தினால, புதிய கிருபையினால உங்களை அபிஷேகம் பண்ணுவாராக. இழந்து போன வரங்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பாராக. இழந்து போன ஆதி அன்பை திரும்ப ஆண்டவர் தந்தருவாராக. முதல்ல ஆரம்பத்தில் பைபிள் வாசிட்டு இருந்தோம், இன்றைக்கு வாசிக்க முடியாத சூழ்நிலைகளோ, நன்றாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம், இந்த நாளை ஜெபிக்க முடியாத சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆதி அன்புக்களை கட்டப்படும்படி உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லாதபடிக்கு என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், எனக்கு விரோதமாக எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது கேட்கும். இது நடப்பதாக இந்த மாசத்துல உங்களுக்கு விரோதமான சத்துருக்களை இப்படிப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், இந்த வார்த்தை வருது என் காது கேட்கும். அப்படி ஆண்டவர் செய்வாராக. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள்.
நீங்கள் எல்லாரும் மீண்டும் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட போகிறீர்கள். அல்லேலூயா. நிச்சயம் நாட்கள் வரும், நேரங்கள் வரும், சபைகளை ஆண்டவர் திறப்பார். நீங்கள் மறுபடியும் இப்பொழுது நீங்கள் நாட்டப்பட்டிருக்கிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை உருவாக்குவாராக. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாவிற்கு அநீதி என்றும் விளங்க பண்ணும்படி. அவர் உத்தமருங்க. அவர் உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வனுடைய நிலையில் தங்குவான் வேதத்தில் வாசிக்க. அவர் உத்தமர். அவர் பாருங்க, அவர் உத்தமர் என்றும் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை. அவர் கண்மலை. இந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கண்மலை. அவரிடத்தில் அநீதி இல்லை. அவர் வாழ்ந்த நாட்களில் கூட என்னை குற்றம் பிடிக்க உங்களால் முடியுமான்னு கூட கேட்டார். என்னில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் சொல்ல முடியும் என்று கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்க பண்ணும்படி அவர்கள் நீங்களும் நானும் முதிர் வயதிலும் கணிதந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க போகிறோம். மோசே கொடுத்த பலன், மோசையுடைய கண்கள் விளையாடவில்லை, அவன் பலன் குறையவில்லை. அதுபோல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதத்தை தேவன் தாமை பொறுப்படுத்தி நடத்துவாராக. இந்த சங்கீதத்தின்படியே உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பாராக. வீட்டில் இருக்கும்போது முதல் வசனத்திலிருந்து நீங்க அதை தியானிங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் எல்லாரும் சாட்சி சொல்லி இந்த நேரத்தை நாம் நிறைவு செய்ய போகிறோம். நம்ம எல்லாரும் வலதுகரத்தை வைத்து சாட்சி சொல்லுவோமா? நீர் எங்களுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நாங்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், ஊழியம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த மகாபிரிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நாம் மைப்படுவதாக காணிக்கை நேரம் நாங்கள் சபையில் இருக்கிறோம். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்து உங்களுடைய பைபிளில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம். அதை ஏற்ற நேரம் ஏற்ற காலங்களில் நான் உங்களை சந்திக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக செலுத்த அது ஏதுவாக இருக்கும். ஆகவே இந்த காணிக்கை நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கலைச்செல்வன் மத்தியில் இருக்கிறார். அவர் நமக்காக ஒரு 2 சரணத்தை பாடுவார். அப்போது கர்த்தருக்காக நாம் காணிக்கை செலுத்த முடியும். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரும் யாரும் கண்டிடா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஏழோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏழோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏழோலாம் நீரே,
அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னதர், நீரே மகத்துவர், நீரே பரிசுத்தர், உம்மை ஆராதிப்பேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த காணிக்கைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காணிக்கை பெட்டியில் செலுத்தி இருக்கிற இந்த ஓய்வு நாள் காணிக்கையை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளும் தொடர்பில் இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவரே காணிக்கைகளை ஆண்டவரை சேகரித்து கொண்டிருக்கார்கள். கர்த்தர் அந்த காணிக்கைகள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஏற்ற நேரத்தில் ஊழியக்காரனை சந்திக்கவும் அவர்கள் கர்த்தருக்காக கொடுக்கவும் தேவன் வாசலை திறந்து கொடுக்க முடியாது செபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு 100 மடங்கு திரும்ப தாரும், 1000 மடங்கு திரும்ப தாரும். லட்சங்களை காணட்டும், கோடிகளை காணட்டும். விசுவாசி பொருளாதாரத்தில் செழிக்கட்டும், பொருளாதார குறைவில்லாதவர்கள் கர்த்தர் நடத்துவீராக. பெரிய காரியங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, இடைவிடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சதா காலம் உயிரோடு இருக்கிறவருக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்தில் நாம் இயேசுவின் போதனைகளை நாம் தியானித்தோம். இந்த வாரம் புதிய மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் என்ற மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு உண்டான வாக்குத்தத்த வார்த்தையானது ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு நேராக நாங்கள் எல்லாரும் வருவோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்து 3வது வசனத்தை நாம் எல்லாரும் வாசிப்போம். அதிலே பசங்க அந்த வசனத்தை வாசிப்பார்கள். வாசிப்பார்களாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெயம் பண்ணி மறுபடியும் செய்திக்குள்ள கடந்தோம். நல்ல பிதாவே, நீ பேசும், நாங்கள் கேட்கிறோம். உடைய வார்த்தைகள் கிடைப்பதாக. அடியனை மறைத்தலும், சுயத்தை எடுத்து போடும். பரிசுத்தாவியான பலிபீடத்தில் நிற்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தாவியான பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த வார்த்தை ஒரு அருமையான வார்த்தை. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். என்ன அருமையான ஒரு வார்த்தையை தேவன் இந்த மாசத்துல வாக்குத்தத்த வார்த்தையாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் துயரப்படுவான். அவனுக்கு சாம்பல் இருக்கும், துக்கம் இருக்கும். அவன் மறுபடியும் துயரப்படுவான். அவன் ஒடுங்கின ஆவியோடு வாழுவான் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இந்த வேதவசனத்திலே சொன்ன வார்த்தையின்படி மனுஷனாக பிறந்தவன் கட்டாயம் துக்கத்தின் வழியாய், பாடுகளின் வழியாய், பிரச்சனை வழியாய், போராட்டத்தின் வழியாய் கடந்து போவது கட்டாயமாய் காணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை படைத்தவர்களை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர்கள் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இந்த தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட பின்புதான் சாபத்தீடான ஒரு முள் முளைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியாமை நிமித்தம் துயரம் வந்து விட்டது. கீழ்ப்படியாமை நிமித்தம் துக்கம் வந்து விட்டது. கீழ்ப்படியாமை நிமித்தம் வேதனை வந்து விட்டது.
கீழ்ப்படியாம் நிமித்தம் கண்ணீர் வந்து விட்டது. உபாகமம் 28ஆம் அதிகாரத்துல நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னா, அவர் சத்தத்துக்கு செவிவிடாமல் போய்விட்டாமல் 28ஆம் அதிகாரத்துல அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் சொல்லப்போன ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். அவர் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காமல் போனா கீழே இப்போது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் வந்து சேரும் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 28ல ஆசீர்வாதங்களை காட்டிலும் சாபம் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலைமையில ஆண்டவர் சீயோனிலே உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், சீயோனிலே நீ சீயோனாய் இருக்கிறாய். சபை ஒரு சீயோனாய் இருக்கிறது, உன் வீடு ஒரு சீயோனாய் இருக்கிறது, உன் வாழ்க்கை ஒரு சீயோனாய் இருக்கிறது, உன் தனிப்பட்ட சமுதாயம் ஒரு சீயோனாய் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நீ சீயோனாய் இருக்கிறபடினாலே, அந்த சீயோனிலே இருக்கிற நீ துயரப்பட்டிருக்கிறபடினாலே என் ஆண்டவர் உன்னை சீர்படுத்த விரும்புகிறார், உன்னை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அவர் மகிமையிலே நிறைவாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை பாருங்க, நீ துயரப்பட்டிருக்கிறாய். இந்த கொரோனா வைரஸ்ல பரிசுத்தவான்கள் மரித்து போகிறார்கள் என்று நீ துயரப்பட்டிருக்கிறாய். நம்பியூர்ல ஆல்பர்ட் அவர்கள் மரித்து போனார்கள். நான் ரொம்ப வருத்தப்பட்ட சம்பவம். நம்பியூர்ல ஒரு மேசியா டிராவல்ஸ் ஓனர் அவர்கள் மரித்து போனார்கள். கிட்டத்தட்ட அவருக்கு 44 வயது தான் ஆகிறது. அதே போல சுந்தரியம் அவர்கள் மரித்து போனார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இன்னொருவர் மரித்து போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அந்த டீச்சர் பேர் என்னங்க? ஆமா, இப்படி அநேக கொரோனா வைரஸ் வேற ஒரு பக்கம், பர்சனலான பலவீனங்கள் ஒரு பக்கம், சம்பவங்கள் ஒரு பக்கம், இதெல்லாம் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிற நாட்கள். அமெரிக்க தேசம் மரணத்தை சந்தித்திருக்கிறது, இந்திய தேசம் மரணத்தை சந்தித்திருக்கிறது, உலக நாடுகள் மரணத்தை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, துயரப்பட்டிருக்கிறதான உனக்கு உன்னை சீர்படுத்த போறார். என் ஆண்டவர் சீர்படுத்துகிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீர்படுத்துகிறார் என்று சொன்னால் உன்னை கனப்படுத்துகிற கர்த்தர், உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், உன்னை உயர்த்துகிற கர்த்தர். உனக்கு வருகிற துயரத்தை ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுக்கு நான் கடந்து போன நாட்களிலே அவர்களுக்கு நான் ஆறுதலைப்படுத்தினேன். தேவ ஆவியானவர் தாய் தகப்பனாய் இருந்து வழிநடத்துகிற ஒரு ஆறுதலின் தேவன், ஆவிக்குரிய புருஷன், ஆவிக்குரிய மணவாளன், ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய கூட பிறந்தவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பெரியவர். அவர் துயரப்பட்டவர்களுக்கு சீர்படுத்தவும். நான் உதாரணமாக ஈசாக்கை நான் நினைத்து பார்த்தேன். அருமையான வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். தேவன் ஆறுதலை கொடுக்கிற கர்த்தர், தேவன் சந்தோஷத்தை கொடுக்கிற கர்த்தர், தேவன் சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். துயரப்பட்டிருக்கிறதான அந்த மனிதனுக்கு, தன் தாய்க்காக துயரப்பட்டிருந்ததான அந்த ஈசாக்குக்கு என் ஆண்டவர் சீர்படுத்தினார். ஈசாக்கை சீர்படுத்தினார், ஈசாக்கை ஸ்திரப்படுத்தினார். ஈசாக்கு துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். இந்த மாசம் உனக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலின் மாசமாயிருக்கும். இந்த மாசம் உன்னை சீர்படுத்துவார். ஒரு உலக பிரகாரமான ஒரு தாய் தகப்பன் இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் மாமா தாய் மாமன் இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மாப்பிள்ளைக்கு நல்ல சீர் பண்ணுகிறத பார்க்கிறோம். தாய் மாமன் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த சீர் சிறப்புகளை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு உலக பிரகாரம் மனிதர்கள் அப்படி செய்வார்கள் என்று சொன்னார், அதை காட்டிலும் விசேஷித்த கர்த்தர், உங்களுடைய கர்த்தர், என்னுடைய கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்தவர் இந்த மாசத்தில், ஆகஸ்ட் மாசத்திலே உங்களை சீர்படுத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக, சாம்பலுக்கு பதிலாக, இந்த சாம்பல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டா, அது கொடிய துக்கத்தை குறிக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் எழுதப்பட்டிருக்கிறது.
இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் என்று சொன்னால் இது மிகக்கூடிய துக்கமாம். தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அநேக ஊழியர்கள் கூட இந்த நாட்களில் மிகுந்த துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள் இடத்துல தொடர்பில் இருக்க அநேக ஊழியர்கள், அநேக பரிசுத்தவான்கள் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று ஒரு அங்கலாய்க்கிற நிலைமைக்கு போய்விட்டார்கள். கொரோனா வைரஸுக்காக நான் உபவாசித்து என் சரீரம் ஒடுங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறார். நான் இந்த வைரஸ் அழிய வேண்டும் என்று நான் உபவாசித்த நாட்கள் ஏராளமாய் போய்விட்டது. 40 நாள் உபவாசித்து விட்டேனே, இது அழியவில்லை என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறார்கள் ஊழியக்காரர்கள். கொடிய துக்கம். இந்த கொடிய துக்கம் எங்கே வந்தது என்று சொன்னால், நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நினைவே உள்ள ஜனங்களுக்கு கொடிய துக்கம் அகப்பட்டது. நீங்க வாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் யோனா எழுதின புஸ்தகத்துக்கு நேராய் வாருங்கள். யோனா எழுதின புஸ்தகத்துக்கு நேராய் நீங்கள் வாருங்கள். அந்த யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே 1074 1074வது பேஜ் நம்பர்ல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்க பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். இந்த செய்தி நினைவையின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்திக்கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அவன் பாருங்க, அவனுடைய துக்கம் பெரிய துக்கம். என் தேசம் அழிக்கப்பட்டு போகிறதே, தேவன் இந்த நினைவே பட்டணத்தை அழிக்க சித்தம் கொண்டு விட்டாரே, இந்த நினைவே பட்டணம் அழிக்கப்பட்டு போய்விடுமே, இந்த நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகிறது, யோனா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டாரே என்று சொல்லி அந்த ராஜா பாருங்க ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து விட்டான். அவ்வளவு பெரிய துக்கம். அதனால வேதம் சொல்லுகிறது, சாம்பலுக்கு பதிலாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிங்காரத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். நடந்த சம்பவம் உங்களுக்கு நன்கு தெரியும் தேவ பிள்ளைகளே. இந்த நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னா, யோனா வருகிறார், நினைவேயின் அக்கிரமம் பரலோகத்துக்கு எட்டப்பட்டிருந்தது. ஆண்டவர் யோனாவை கொண்டு தீர்த்து அந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னால் நேரம் ஆகிவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அருமையான யோனாவை கொண்டு ஆண்டவர் நினைவே பட்டணத்து ஜனங்களுக்கு சொல்றார். உடனே நினைவேயின் ராஜா ரட்டுடுத்தி சாம்பல் உட்கார்ந்து, மேலும் ராஜா தானும் தன் புராணிகளும் நினைவேயில் நிர்ணயம் பண்ண கட்டளையாக நினைவேலைக்கும் மனுஷரும் மிருகஜீவனும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிவாளாதற்கும் மேயாதற்கும் தண்ணீர் முடியாதற்கும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு எல்லாரும் துக்க வஸ்திரம் தரித்து, எல்லாரும் ஆடு மாடு முதல் கொண்டு துக்க மேயவே போகக்கூடாது. அவ்வளவு பெரிய துக்கம். ஏன்னா தேசம் அழிக்க விட்டு போயிடுது, என்னுடைய உயிர் இனி பிரிய போகிறது. தேவன் சோதம் குமாராவை அழித்தது போல இந்த நினைவே பட்டணத்தையும் அழித்து விடுவார் என்று சொல்லி அவன் அங்கலாய்த்தவனாய் தேவனுடைய சமூகத்திலே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தான். அவன் மாத்திரமல்ல, மிருக ஜீவன்களுக்கும் அந்த தேசத்துக்கும் கட்டளையிட்டான், தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார். மனுஷரும் மிருகங்கள் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம்முடைய கையில கொடுமையை விட்டு திரும்ப கடவர்கள் என்றார். சும்மா வராதுங்க, துக்கம் சும்மாய் மாறிவிட முடியாது. இந்த துக்கத்தோடு அவன் போராடி ஜெபம் பண்ணி வேதனையோடு ஆண்டவருடைய முகத்தை தேடி எல்லா ஜனங்களும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிக் கொள்ளுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். அவன் மறுபடியும் அந்த ராஜா சொன்ன வார்த்தை யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினால் திரும்புவார் என்று கூற சொன்னான். இது நடந்த அவன் சொல்லிட்டான். எல்லாரும் உபவாசிக்கிறாங்க, இவனும் உபவாசிக்க, ராஜா உபவாசிக்க ஆரம்பித்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த துக்க வஸ்திரம் மாறுபடி தேவன் தேசத்தை அழிக்காதபடிக்கு மனசு மாறினார். தேவ பிள்ளையே, இந்த கொரோனா வைரஸும் ஒரு நாள் அழிந்து தேவன் மனம் மாற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு நாளைக்கு தேவன் இறங்குவார், ஒரு நாளைக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார், ஒரு நாளைக்கு தேவன் தயவு பாராட்டுவார். நிச்சயமாய் ஆண்டவர் இறங்கி வருவார். ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா வைரஸுக்காகவும் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. வியாதி நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னார். நம்முடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொன்னவர். அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார்.
இந்த வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். ஒரு நாள் மனம் இறங்குவார். 10வது வசனத்தில் வருகிறது, 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கொடிய துக்கம் மனம் திரும்புதலினாலே மாறி போனது. ஒரு சாபமான வார்த்தை நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும். முதலாவது கர்த்தருனை சீர்படுத்துவார், இரண்டாவது சிங்காரத்தை கர்த்தர் கொடுப்பார். ஈசாக்குக்கு ஆண்டவர் சீர்படுத்தினார், ஈசாக்கை ஆறுதல் படுத்தி ஆண்டவர் சீர்படுத்தினார். இரண்டாவது காரியமாக, உனக்கு சாம்பலோடு இருக்கிறாயா, நீ துக்கத்தோடு இருக்கிறாயா, துக்க வசனம் தரித்திருக்கிறாயா, துக்க வஸ்திரம் தரித்திருக்கிறாயா, இந்த ஆகஸ்ட் மாசத்திலே தேவன் உங்களோடு என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிற வார்த்தை, நான் உங்களை சிங்காரிப்பேன், உங்களை அழகுபடுத்துவேன், சந்தோஷத்தினால் அழகுபடுத்துவேன், சமாதானத்தால் அழகுபடுத்துவேன். நினைவே பட்டணத்து ஜனங்கள் மனம் விரும்பி என் ஆண்டவர் அவர்களுக்கு அந்த துக்க வஸ்திரம் மாறுபடி கிரியை செய்திருப்பார் சொன்னார். உங்களுக்கு எனக்கும் செய்ய அதிக நிச்சயம் அல்லவா? கர்த்தரின் ஸ்தோத்திரம். நேரங்கள் போகிறவுடன் அடுத்தபடியாக துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். நம்ம இப்போ சங்கீதத்துல இப்போ அந்த வார்த்தையை நம்ம பார்த்தோமே. எங்க சங்கீதம் இப்போ வாசிச்ச சங்கீதம் எத்தனாவது சங்கீதம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரின் ஸ்தோத்திரம் 92ஆம் சங்கீதத்துல அந்த வார்த்தையை நம்ம இப்போ பார்த்தோமே. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். வாசமா லீட் பண்ணும்போது கூட என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று அவர்கள் வாயிலே வந்தது. தேவ பிள்ளையே, சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஆனந்த தைலத்தை உடுத்து வைக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நீ புது எண்ணெயால் இந்த மாசம் அபிஷேகம் பண்ணப்படுவாய். சும்மா முடியாது புது எண்ணெயால அபிஷேகம். அதற்கு தேவன் சில கிரியைகளை என் ஆண்டவர் செய்தார். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த துயரம் இன்னொரு துயரம் இன்னொரு இடத்துல நேரிட்டது. வேதாமத்திலே பல இடங்கள்ல துயரங்கள் நேரிட்டு இருக்கிறது. இன்னொரு துயரம் எஸ்தரின் புஸ்தகத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அந்த இடத்துல அந்த கர்த்தருடைய ஸ்தோத்திரம் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் பாருங்க. எஸ்தர் புஸ்தகத்துக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெகேமியாஸ் எஸ்தர் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் நீங்க வருவீங்கன்னு சொன்னால், அது நீங்க எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது, வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனமாமா வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இல்ல மேல வாசிங்க. எஸ்தர் 4:1 வாசிங்க. எஸ்தர் 4:1 நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு, அங்க நினைவேயிலும் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அவன் சாம்பலை உடுத்தினான்னு சொல்லி இருக்கிறது. இந்த இவனும் பாருங்க, துயரமுள்ள மகா சத்தம், துயரமுள்ள மகா சத்தம். வேண்டதுக்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், துயரமுள்ள மகா சத்தத்தோடு மொர்தெகாய் போய், நீங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க மேல பார்த்தீங்கன்னு சொன்னா, சூசான் நகரம் கலங்கிட்டு 15ஆம் வசனத்துல 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அப்போ கலங்கிற்று, சூசான் நகரம் கலங்கிற்று. யூத ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும்னு சொல்லி ஒரு கட்டளை பிறந்தது. அந்த பொல்லாத ஆமான்னாலே கட்டளை பிறந்தது. யூத ஜனங்கள் எல்லாம் சீக்கிரம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறந்த உடனே இந்த யூத களத்திலே தோன்றினதான இந்த மொர்தெகாய் அந்த வார்த்தையை நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்தோடு அலறிக்கொண்டு, துயரமுள்ள மகா சத்தம், ஐயோ யூத ஜனங்கள் கொல்லப்படுறாங்களே, நீ கொல்லப்பட போறாங்களே, ஜனங்கள் மறிக்க போறாங்களேன்னு சொல்லி அவன் மிகுந்த துயர சத்தத்தோடு காணப்பட்டான்.
காணப்பட்டதின் விலை உங்களுக்கு தெரியும். உடனே சூசான் நகரம் கலங்கிற்று. நீங்க கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும், கர்த்தருடைய ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் ஆனந்த தைலத்தையும் பாருங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் இப்ப வருது பாருங்க. ஆனந்த தைலம் 3 நாள் உபவாசம் போட்டாங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அருமையான இந்த எஸ்தரில் உள்ளதான ஜனங்கள் அத்தனை பேரும் எஸ்தரும் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதே சூசான் நகரம், கலங்கின சூசான் நகரம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. சூசான் நகரம் 15ஆம் வசனத்தை 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க பார்க்கலாம். அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரதாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது, ஆனந்த தைலத்தால் நிறைந்தது. அந்த என் சத்துருக்களுக்கு என் காது கேட்கும். அந்த சங்கீதம் 90ல நீ வாசிச்சோமே, என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், என் காது கேட்கும்னு சொல்லி அந்த சங்கீத 90ல வாசித்த அந்த வார்த்தையின்படி அந்த ஆமானுக்கு நேரிட்ட அந்த வார்த்தையை எடுத்து வாசிங்க. என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கனுக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். அது கேட்டது. சூசான் நகரம் கலங்கிற்று என்று கேட்டது. அதே சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது என்று கேட்டது. ஆனந்த தைலம் வந்தது, பெரிய ஒரு ஆனந்த தைலம். அதுல நீங்க பார்ப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் நடந்த சம்பவங்கள் எல்லாம் விளக்கிட்டு இருக்கிறதுக்கு போதுமான சூழ்நிலைகள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வீட்டுல படிங்க, கர்த்தரை நாம் மகிமைப்பட்டும். அந்த அந்த துயர சத்தமாய் நீங்க இன்னொரு தானியேல் எழுதின புஸ்தகத்துக்கு நேராக பாருங்க தேவ பிள்ளைகளே. தானியேல் எழுதின புஸ்தகத்துல 6:20 நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ராஜா துயர சத்தமாய் நீ எடுத்து வாசிங்க வரல. யாராவது எடுத்து வாசிங்க. தானியேல் 6:20 வாசிங்க வரலாம். தானியேல் 6. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய். அப்ப துயரம், மனுஷனுக்கு துயரம். அந்த அதே ராஜாதான் முத்திரை போட்டு ராஜாவின் கட்டளையானதான் தானியேலை கொண்டு போய் சிங்கக்கேவியில போட்டாங்க. அதே ராஜா துயர சத்தமாய் தானியேலை வந்து பார்க்கிறாரு. தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்படி மறுபடியும் பேசுறதுக்கு நிறைய காரியம் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அவன் துயர சத்தமாய் வந்தான். அதே ராஜாவுக்கு இந்த துயர சத்தத்துல ஆனந்த தைலமான ஒரு சத்தம் கேட்கிறது. சிங்கங்களின் வாயை தேவன் கட்டி போட்டார், தூதனை அனுப்பி கட்டி போட்டார். தேவ பிள்ளையை அங்கேயும் என் காது கேட்கும், என் கண் காணும் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நீ துயரப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னார். நீ ஆறுதலை ஆனந்த தைலத்தினாலே நீ அபிஷேகம் பண்ணப்படுவாய். இந்த மாசத்துல ஆவிக்குரிய அபிஷேகத்தையும் தேவன் தருவார். இந்த பூமிக்குரிய அபிஷேகத்தையும் தேவன் தருவார். ஆவிக்குரிய வரங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஜெப வாழ்க்கையிலே ஆனந்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நான் ஏற்கனவே சொன்ன போல ஆதியிலிருந்து அன்பிலே நீங்க மறுபடியும் கட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. You will rebuild. நீங்க கட்டப்படுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அப்படி செய்ய போகிறார். கர்த்தர் நேரங்கள் போயிருக்கிறபடினாலே ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த துதியினுட கர்த்தரை நாம் மகிமைப்படட்டும். நீங்க ஒடுங்கின ஆவி, இது இந்த மாசத்துல நீங்க ஒடுங்கின ஆவியோட இருப்பீங்கன்னு சொன்ன ஆவியானவர் சொல்றார். கடந்த மாசம் உங்களுக்கு ஜூலை மாசம் ஒடுங்கின ஆவி இருந்திருக்குதா? ஆனா இந்த மாசத்துல அந்த ஒடுங்கின ஆவிக்கு துதியினுடைய ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நான் மகிமைப்படட்டும். இந்த துதி, இந்த ஒடுங்கின ஆவி, நான் இதை ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவரே அப்படி யார் ஒடுக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நான் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தேன். அப்படி ஆராய்ந்து பார்த்த பொழுது என் ஆண்டவர் என் கண்ணாலை ஞாபகப்படுத்தினார். நகோமியும் ஒடுங்கின ஆவிதான். நான் அதே அந்த இதனால நான் அப்படி எடுக்கவில்லை. அவன் நகோமியை குறித்து நான் எடுக்க வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த
அருமையான கதை அண்ணாலை எடுத்து 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நேரம் நீங்கள் வாங்க. அந்த 1 சாமுவேலில் நீங்கள் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் அவனை விசனப்படுத்துவாள் ஒண்ணு. அவள் கர்த்தருடைய ஆலயத்தை துக்கப்படுறது ஒண்ணு, விசனப்படுறது 2. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். இது 3வது. அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 4வது. சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். 4 விதமான காரியம் ஒரு மனுஷியை தாக்குது. அவளுக்கு துக்கம் தாக்குது, விஷனம் வருது, அவ மனமடிவாகிறா, அழுது கொண்டிருப்பான். இப்ப இது ஒடுங்கின ஆவியாகி போச்சு. அண்ணாள் ஒரு ஒடுக்கப்பட்ட ஆவியாகிவிட்டாள். அண்ணாளுக்கு பிள்ளை இல்லாத சூழ்நிலை அவள் ஒடுக்கப்பட்டு போனாள். அவளுக்கு அந்த ஒடுங்கின ஆவி ஒரு மனுஷன் நம்மளை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே இருப்பாங்கன்னு சொன்னா நம்ம ஒடுங்கி போய் விடுவோம். நம்மளால மீண்டு வர முடியாத மன கிளேசத்துக்குள்ள போய் விடுவோம். அது அந்த துக்கம், அந்த அண்ணாளை வேதனைப்படுத்தின ஒரு துக்கம். அண்ணாள் அந்த வேதனை வழியாக கடந்து போகிறார். ஆனா அதே அண்ணாள் துதியினுடையாக என்ன பண்ணுகிறாள்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பாருங்க, இப்ப துதியினோட வந்தாச்சு. அவள் அண்ணாள் போனா, சபைக்கு போனா, ஜெபித்தா, பிள்ளை பெற்றால், இது உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த ஒடுங்கின ஆவிய ஆண்டவர் துதியினுடைக்கல கொண்டு வந்து விட்டார். தேவ பிள்ளையே, ஒடுக்கப்பட்டிருப்பாய்ன்னு சொன்னார், ஒருவேளை துக்கத்தோடு இருப்பாய்ன்னு சொன்னார், ஒருவேளை கலைஞர இறுதியத்தோடு இருப்பாய்ன்னு சொன்னார். இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தேவனுடைய துதியினுடைய நிரப்ப போகிறார். தேவனுக்கு ஒரு துதியின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வைக்கிறார். இப்ப நம்ம வாட்சோமே அருமையான மொர்தெக்காய், அவன் என்னென்ன உடையோடு போனான் பாத்தீங்களா? இப்ப பாத்தீங்களா? நீங்க இப்ப வாட்ச வசனத்துல கர்த்தர் சொல்ற இந்த எஸ்தர் புஸ்தகத்துல அவனோட உடையை பாத்தீங்களா? இப்ப வாட்சிங்களே அவனுடைய உடை. கர்த்தர் சோத்திரம். அப்பொழுது மொர்தெக்காய் இளநீளமும் வெண்மையான ராஜ வஸ்திரமும் பெரிய முடியும். 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்க, நீங்க பாருங்க. அப்பொழுது மொர்தெக்காய் இளநீளமும் வெண்மையான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாமரம் அணிந்தவனாய். இதெல்லாம் வேணுங்களா உங்களுக்கு? கர்த்தர் இந்த மாசத்திலே துதியினுடைய நாளை அலங்கரிப்பாராய். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கர்த்தர் ஆலயத்திலே நோக்கி ஜெபிங்கள், அழுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழுது ஜெபித்தால், அவள் கண்ணீரோடு ஜெபித்தால், ஆண்டவர் பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுத்து அந்த அண்ணாளை துதியின் வஸ்திரத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டார். நீங்க இந்த அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் முழுசும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல நிறைய காரியங்கள் அவள் கர்த்தரை துதிக்கிறது, நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நீங்க வீட்டுல தான் வாசிக்கணும். சூழ்நிலைகள் போதிய அளவு நேரங்கள் நம்முடைய சபை ஒழுங்கின்படி, இந்த செல்போன்ல நம்ம ஒழுங்கின்படி, சரியான இந்த ஃபேஸ்புக் ஆராதனை ஒழுங்கின்படி சீக்கிரத்தில் முடிக்க வேண்டும். நீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னு சொன்னா பலவான்களின் வில் முறிந்தது. 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். பலத்தினால் அவள் துதியின் வஸ்திரத்தை உடுத்து வீசி விட்டார். நீங்க அது முழுசு நீங்க வாசிங்க. அது அப்படியே நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 8ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார்னு சொல்லி அவள் துதியினுடைய தனித்துக் கொண்டார். அவளுக்கு வந்த துக்கம் வருது, மனமடி வருது, மன கிளேசம் வருகிறது, பசி வந்துருது, சாப்பிடாது இருக்கிறா. அந்த துக்கத்துல என்னென்ன காரியம், அழுது கொண்டிருக்கிறா,
மனமடிவா இருக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு சகோதரிக்கு தேவன் ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்து அவள் ஆனந்தம் அடைந்து அவர் ஆவிக்குரிய துதியின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டார். இந்த மாசத்துல கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிறது. அவன் இதயத்தின் பேரில் உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37 வாசிக்கிறோம். சங்கீதம் 20 அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தர்களை உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ உற்சாகமாக இருங்கள். தேவன் உங்களுக்கு துதியின் வஸ்திரத்தை தேவன் தருகிறார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக, இந்த வார்த்தை வருகிறது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும், துதியினுடைய கர்த்தர் கொடுப்பார். இந்த மாசத்துல எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமையமா இருக்க கற்றுக்கொள்ள உதவி செய்வார். கர்த்தரை நாம் மேம்படணும். கடைசியாக கர்த்தரை நாம் மேம்படுவதாக நீ நீதியின் விருட்சமாக இருப்பாய். இந்த மாசம் ஆமென்னு சொல்லுவோமா? எல்லாரும் ஆமென்னு சொல்லுவோமா? அந்த 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 வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61 கடைசி வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61 கடைசி வார்த்தை. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை விளைவிப்பது போலவும். 61 3ஆம் வசனம் கடைசிமா. அவர்கள் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். கடைசி பகுதி வாசிங்க. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீதியின் விருட்சமாய் இருப்பாய். நீ ஒரு நல்ல கனிதர் மரமாய் இந்த மாசத்துல இருக்க போகிறாய். ஆமென்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாசத்துல நல்ல கனிகள் ஆண்டவர் என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. அவர் தோட்டத்துக்கு வரப்போகிறார் இந்த மாசத்துல. உன் வீடாகிய தோட்டத்துல நீ நீதியின் விருட்சமாய் இருப்பாய். அது பாருங்க, 5வது ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டா, முதல் ஆசீர்வாதம் உன்னை துயரத்துக்கு பதிலாக உன்னை சீர்படுத்துவார். 2வது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். 3வது துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுப்பார். 4வது ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுப்பார். 5வது காரியமாக நீ நீதியின் விருட்சமாய் இருப்பாய். அல்லேலூயா. அந்த விருட்சம் அப்படின்னு சொன்னாவே ஒரு மரம். நீதிமான் பனையை போல செலுத்து, லீபனோன்ல கேதுரை போல் வளருவான். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் தரும். நீங்க நல்ல மரம், இந்த மாசத்துல நல்ல கனிகளை கொடுப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தரை நாம் மையப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சமாய் இருப்பார். ஏதேன் தோட்டத்தில் ஒரு விருட்சம் உண்டாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அந்த தோட்டத்தின் அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா உங்களை என்னை பார்த்து நீ நீதியின் விருட்சம், நான் உன்னிடத்துல வந்து கனிகளை புசித்து கடந்து போவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. வீட்டுக்கு வருவா. இயேசு கிறிஸ்து உன் அருகில நிற்கிறார். இயேசுனோடு கூட இருக்கிறார். உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை ரட்சிக்கிறார், உன்னை தாங்குகிறார், உன்னை ஏந்துகிறார், உன்னை சுமக்கிறார், உன்னை தீங்குக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் எல்லா தீங்கு விலக்கி காப்பார். அவர் நாத்துமாவை காப்பார்ங்கிற வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்ங்கிற வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நீ நீதியின் விருட்சம். மரமானது என்னைக்கு மரத்தை வெட்டினாத்தான் அழிஞ்சு போகுங்க. இல்லாம இருந்தா அது இயேசுவின் சாபத்தினால தானாய் பட்டு போக, இல்லாட்டி எந்த மரம் சீக்கிரம் அழிஞ்சே போகாது. அதனால தான் சொன்னார், நீதிமான் பனையை போல செழித்து லீபனோன்ல கேதுரை போல் வளருவார். நீ நீதியின் விருட்சம். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நீ கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ பிள்ளைகளை, நீங்க கர்த்தருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நான் இந்த பூமியிலே கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க கர்த்தருடைய மகிமைக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுக்கு ஆயுசு நாட்களை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். நீதியின் விருட்சமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த மாசத்துல இந்த 5 ஆசீர்வாதங்களா உங்களை நிரப்ப போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, அவர் என்னை அனுப்பினார் ஒரு வார்த்தை இருக்கு தேவவசனத்துல. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் இருக்குது. அப்போ இதையெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்க சொல்ல வேண்டும். ஆமென்னு சொல்லுவோமா? நீங்கள் உலகம் எங்கும் போய்
சகல ஜாதியாரையும் சீசராக்கி என் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்கள் முடியாமல் போனாலும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லாரும் ஊழிய செய்யுங்கள். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மாசத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உன் துயரத்துக்கு பதிலாக சீர்படுத்துவார், சீர்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துயரத்துக்கு பதிலாக துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமை கண்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். நீ நீதியின் விருட்சமாய் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால உங்களையும் என்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக்கி தர இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நாம் ஜெபித்து கண்களை முடிஞ்சாமலுமா. நல்ல பிதாவே, நீ பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே எங்களுக்கு நடத்துவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆண்டவரே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் நீர் எங்களை சீர்படுத்த போகிறேன். எங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரப்போகிறேன், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தரப்போகிறேன், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தருகிறேன். அது மாத்திரமல்லாதபடிக்கு எங்களை உம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாய் வைக்கப் போகிறேன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளால் எங்களை ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே, இதை பார்த்த பிள்ளைகளுக்காக, பார்க்க போற பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க எல்லா நிலைமையிலும் நாளை சீக்கிரி வாசித்த சகோதரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். அவர் குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் செலுத்துவோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக, விசுவாசிகளை ஆசீர்வதிப்பீராக, தேசத்தை ஆசீர்வதிப்பீராக, சபைகளை ஆசீர்வதிப்பீராக, சபைகள் திறக்கப்பட உதவி செய்கிறார். இப்படியாய் நாராயண் நடத்தி கொடுத்தீராக நன்றி செலுத்துவோம். வார்த்தையின்படியே நடத்தும் ஆசீர்வதியும். இந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், ஜெயமுள்ள மாதமாய் இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்னும் இன்னும் சதா காலம் நம்மோடு விசேஷமான சகல பரிசுத்தவான்களோடு கூட என்னால் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.
Hallelujah. Hallelujah. May God bless you. God bless you. God bless you.